எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் அங்க நல்லா இருக்கீங்களா? நான் இங்க சூப்பரா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப அழகா ஈஸியா பிக்சர்ஸ் எப்படி டிரா பண்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நான் தான் உங்க கவிஞா, இதான் நம்ம தமிழர்பு. என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? பண்ணலன்னா இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அது ஒரு பேர்ட், ரொம்ப கலர்ஃபுல்லான பேர்ட். நம்மள மாதிரி குழந்தைங்களுக்கு அது பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி கிளைமேட்டில் அந்த பேர்டு வந்து சில டைம்ஸ் டான்ஸ் ஆடும். அதுதான் நம்மளோட நேஷ்னல் பேர்டு கூட. அது என்னன்னு நீங்களே இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுதான் நம்ம ஃபேவரட்டான பேர்ட் பீகாக். பீகாக் இப்போ நம்ம எப்படி அழகா நீட்டா வரைகிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தலை வரையலாமா? தலை வரைகிறதுக்கு ஒரு ஸ்லீவ் எப்போவுமே தின்னா தானே இருக்கும். ஆனால் இந்த சி வந்து கொஞ்சம் நீளமாக இப்படி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வரைஞ்சி காட்டவா? பார்க்குறீங்களா? பார்க்குறீங்களா? இப்போ நம்ம நெக் வரையலாமா? நெக் எப்படின்னா, நம்ம 7 போடுறோம்ல, 7 லைட்டாக ஸ்மூத்தாக வரைய போகிறோம், அவ்வளோதான். இப்போ நான் நெக் வரைய போகிறேன் பாருங்க. இதோ இங்கே பாருங்க. இப்போ நம்ம நெக் வரைஞ்சிட்டோம். இப்போ போட் மாதிரி இருக்கிற அது ஒரு அழகான பாடியை தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். கவனமாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிற போட் வந்து ரொம்பலாம் ஆழமாக போயிடக்கூடாது, கொஞ்சம் ஆழமாக போகணும். ரொம்ப கொஞ்சம் கிடையாது, மீடியம் சைஸ்க்கு இருக்கணும். மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹைட் இருந்தாலும் பரவாயில்ல. இருக்கும்ல, அதை வந்து 2 ஃபெதர்ஸாக மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வரைய ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லோவான போட் தான் நம்மளுக்கு வேணும். மேலே நான் இந்த மாதிரி போட போகிறேன். மேலே ஒரு 2 ஃபெதர்ஸாக மாற்றிக்கிட்டேன். ரொம்பவே அழகாக கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முக்கியமானது என்னது? மயிலோட தோகை. ஃப்ரெண்ட்ஸ், தோகை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம டாட் வச்சுக்கலாம். எல்லாம் டாட் வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ நான் வரைய ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மெலிசா வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம மயிலுக்கு இருக்கிற நம்ம வந்து தனித்தனியாக ஃபெதர்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் இப்போ வரையலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பேசிக் பீகாக்கோட ஃபெதர்ஸ்லாம் வரையலாம். பீகாக் ஓரளவு வரைஞ்ச பிறகு நம்ம டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் கடைசியில் கொடுக்கலாம். இப்போ நம்ம பீகாக்கெல்லாம் பேசிக்காக இருக்கும்ல அந்த ஃபெதர்ஸ், நான் கூட சொன்னேனே அந்த ஃபெதர்ஸை தான் இப்போ நம்ம வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இப்படி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க, இப்படி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க, நெக்ஸ்ட் இப்படி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க, திரும்பி இப்படி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க, இப்படி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க, நெக்ஸ்ட் நீளமாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. இப்படி அதே மாதிரி நம்ம நிறையா இந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணலாமா? மூக்கு வரையலாமா? அழகாக க்யூட்டாக வரையணும். மூக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியாக வரையணும். பீகாக் வர தோகை பெருசாக இருந்தாலும் மூக்கு ரொம்ப குட்டியாக வரையணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ கண்ணு, பீகாக் வர கண்ணு. நெக்ஸ்ட்டு பீகாக்குக்கு முக்கியமானது என்ன?
அது ஒரு கிரீடம். நம்ம ஹைட்டாக தான் பிச்சு போட்டுட்டேன். இப்போ நம்ம ஹைட்டாக போடலாம். ரொம்பவே அழகா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பீகாக்கோட கால் வரையலாமா? பீகாக்கு கால் வரையறதுக்கு நம்ம பீகாக் நிற்கிறதுக்கு ஏதாச்சும் ஸ்டாண்ட் மாதிரி போடணும். நான் இங்கே ஒரு பிரான்ச் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு போய் இங்கே பிரான்ச் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று இதே மாதிரி சிக்கன் லெக்ஸ் எப்படி இருக்கும் இதே மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி நம்ம இங்க வரைஞ்சிக்கலாமா? லைட்டா வளைஞ்சி இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். ஓகே, அப்போதான் ரொம்ப கியூட்டா இருக்கும் பீகாக். இந்த மாதிரி தான் பிரான்ச்சஸ்க்கெல்லாம் லீஃப் வரையலாமா? கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்கும்ல. இப்போ நம்ம வரைய ஆரம்பிக்கிறேன். எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாருங்க. So young, some would say that we were innocent, but all we knew is the time we spent was fun. We were naive, some would say we never